Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் questions. Okay, so இது இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்காகவும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கான கொஷின்ஸாகவும் இருக்கும் சரியா. ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் வரும்பொழுது பார்த்து அப்ரோச் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுக்கு எல்ஐசியில் இது வந்து கண்டிப்பாக ஒரு குவாலிஃபைங் மார்க்காக இருக்குது சரியா. ஸோ அதுக்கும் நம்ம வந்து we have to put little bit of efforts. Okay, ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்கோரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வந்து பண்ணும்பொழுது போட்ட கொஷின் கரெக்டாக வருதான்னு பாருங்க. இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யூ திங்க். ஓகேயா, ஸோ நம்ம இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணலாமா வேணாமா, நம்ம யோசிக்கிறது கரெக்டா இல்லையா, ஸோ அதில் தான் உங்களுக்கு மார்க்ஸ் வருமா வராதான்றதை சொல்ல முடியும். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செல்ஃப் அனலைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் லைக் வி ஆர் ஆல்மோஸ்ட் நியரிங் ரைட். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து இன்னும் நல்லா எஃபர்ட்ஸ் போடுங்க. ஸோ தேட் மார்க்ஸ் வந்து நிறைய எடுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடியும் சரியா. ஓகே, ஸோ இங்கே வந்து we are going to start the session. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து we have word interchange, அதாவது வேர்ட் ஸ்வாப் பண்ணுவோம்ல, அந்த விஷயம் தான் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னும் பொழுது பார்த்த ஸ்பீச்சை எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தாலுமே யூ ஹேவ் கான்ஃபரன்ஸ் இயர் அண்ட் யூ ஹேவ் இன்ஸ்டிடியூஷன் இயர். ஸோ ரெண்டு நவுன் நமக்கு ஒன்னா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணும் பொழுதே தெரியும் ஏல வந்து ஒரு சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் ஐல் கண்டினியூ ரீடிங் ஸோ தட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செட்டிலிங் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ். ஓகே, ஸோ டிஸ்பியூட்ஸ் இஸ் ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை. was the permanent court of arbitration which was created by the Hooghly Peace Permanent of 1899. ஓகே சரி, ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு எங்க சேஞ்ச் ஆக பொழுது ஏல தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ ஏல சேஞ்ச் ஆக போறதை தவிர்த்து பாக்கி எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ ஏவை எது கூடலாம் சேஞ்ச் பண்ணலாம், ஐதர் பி ஆர் டி. ஓகேயா சரி, ஸோ இங்க பார்க்கும் பொழுது பீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பெர்மனெண்ட், ஸோ பெர்மனெண்ட்டை வந்து யூ கேன் யூஸ் இட் ஆஸ் adjective ஆல்சோ. இங்க பாத்தீங்கன்னா the first permanent institution. ஸோ இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு, பெர்மனெண்டா இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசியிருக்காங்க. வேர் டி தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், விச் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு பாசிபிள். ஓகேயா, ஸோ அப்படி இந்த மெத்தட் வரலனா இந்த டெஸ்பியூட்ஸ்ன்னு வந்ததுல ஸோ அது கரெக்டா உட்காந்துருக்குன்னா பி எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு பாக்கி இருக்க ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ணுங்க சரியா. ஸோ அப்படியுமே போட முடியும். ஓகே, த யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ். சரி, ஸோ இப்போ இங்க மெஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க லீட்ஸ்ன்ற சிங்குலர் வேர்ப் இருக்கு, அது கரெக்டா? ஸோ அந்த தாட் நமக்கு இருக்கும். ஸோ கீப் திங்கிங். ஸோ டு அ லேக் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக் விச் இஸ் கம்பேட்டபிலிட்டி வென் த மானிட்டரிங் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் டார்கெட்ஸ். ஓகே சரி, அப்போ இந்த வேர்ப் வந்து though it is word swap, இது நீங்க எரர் ஸ்பாட்டிங்ல யோசிச்சாலுமே ஆஃப்க்கு முன்னாடி நமக்கு சிங்குலரா தான் இது சப்ஜெக்ட், த யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ the யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ்னும் போது லீட்ஸ் வந்து கரெக்டா தான் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து மெஷர்ஸ் லீட்ஸ் டு லேக் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக் விச் இஸ் adjective is given. ஓகே, ஆஃப் பக்கத்துல we need a noun. ஓகேயா, ஸோ நவுன்னு எடுக்கிறீங்கன்னா அப்போ என்ன வரும், ஓகே which is, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பேசுறாங்க, ஏன்னா லேக் ஆஃப்ன்றதுனால இஸ் சொல்லியிருக்காங்க. இஸ் problematic when monitoring progress towards targets. Okay, so problematic-ஆ இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து we can assuredly say that எங்க சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு தெரியுதுல, ஏல மாற்றம் இல்லை, இது ரெண்டும் போயிருச்சு. டுவர்ட்ஸ் டார்கெட்ஸ்னா ஒரு கோலை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா டீலியும் இல்லை. ஆப்வியஸ்லி இட் இஸ் fourth option which is B and C has to be interchanged. புரியுதா? ஸோ எரர் ஸ்பாட்டிங் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ல நமக்கு ரோல் பிளே பண்ணும். ஓகே, ஸோ நீங்க எல்லாமே நீங்க சால்வ் பண்ணும்பொழுது நீங்க யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் மற்ற விஷயங்களையும் நம்மள புரிஞ்சுக்க வைக்குது சரியா. ஓகே, ஸோ இங்க இது போடலாம். A second peace arbitral in 1907, which involved most of the world's sovereign states, revised the convention and enhanced the rules governing conference proceedings before the PCA. Okay, so இங்க வந்து second peace arbitral அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க என்ன நம்ம தப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க கான்ஃபரன்ஸ்னு இருக்கா, which is a noun, right? அப்ப இங்க ப்ரொசீடிங்ஸும் noun தான். அப்ப டி தான் மாத்த போறோம். ஓகே, ஸோ டி தான் மாத்த போறோம்னா இந்த ஆப்ஷன் தான் இருக்கு, ஆல் கரெக்ட் வர போறது இல்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ adjective which is given, பட் நமக்கு அங்க என்ன தேவை, we need a noun. அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் நவுன் தானே, அப்ப ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங் சொல்லலாமா, ஆர்பிட்ரல் ரிலேட் பண்ணா which is like ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஒரு பர்சன் சொல்லலாம், அதை ரிலேட் பண்ணி பேச சொல்லலாம். ஸோ அப்போ ஏ அண்ட் டி தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு லிசன் டு இட். ஸோ லிசன் பண்ண பிறகு கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ எவ்வளோ கீனாக நீங்கள் நோட் பண்றீங்களோ அவ்வளோ இதுவாக வந்து நம்ம கொஷின்ஸை வந்து
பார்க்கும்பொழுது இது பார்க்கணுன்ற அவசியம் இல்ல, அப்படியே சால்வ் பண்ணிட்டு போக முடியும். சரியா? Okay, so let's look at it. The WannaCry ransomware attack raised perplexing questions such as who was behind it. Okay, so first of all, what is this? The WannaCry ransomware அப்படின்றாங்கல்ல. Okay, so இது வந்து முன்னாடி 2017 அப்போ வந்து ஒரு பெரிய சைபர் அட்டாக் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த விண்டோஸ் 7 மேல ஒரு சைபர் அட்டாக் இருந்துச்சு. ஓகேயா? ஸோ அது வந்து யுஎஸ்ல இருந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். ஓகே, ஸோ அதை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த வானக்காய் ரான்சம் அட்டாக் வந்து இட் ரேஸ்ட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ பர்ஃப்ளெக்சிங் இஸ் கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் சச் as யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க, அண்ட் ஹவு டிட் இட் கெட் அன்லீஸ்ட், அண்ட் வை த கோட் வாஸ் கான்ஃபிகர்ட் த வே இட் வாஸ். ஓகேயா? ஸோ ஏன் இது வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் மோட்ல இருந்திருக்கு. ஓகேயா? சரி, the malware exploited vulnerabilities in Windows 7 that the US National Security Agency apparently knew about for a few years. புரியுதா? நான் ஸ்டார்டிங்ல அதோட ஜஸ்ட் ஐ கேவ் யூ ரைட். விண்டோஸ் 7 மேல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யூஎஸ்க்கு வந்துட்டு எப்படி தெரியும், அவங்களுக்கு வந்து அப்பேரண்டா வெளிப்படையா ஒரு ஃபியூ இயர்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அது எப்படி வந்து இதை பண்ணாங்க. மால்வேர் இஸ் அ சாஃப்ட்வேர். ஸோ அது ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ அட் சம் பாயிண்ட் தீஸ் வல்னரபிலிட்டிஸ் வேர் ஐதர் லீக்ட் ஆர் எலக்ட்ரானிக்கலி ஸ்டோலன். ஸோ ஏதோ எங்கேயோ வந்து லீக் ஆயிருக்கு, ஸோ இல்லாட்டி திருடி இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் சொல்றாங்க. அண்ட் இன் மார்ச் அண்ட் என்டிட்டி நோன் as ஷேடோ புரோக்கர்ஸ்ன்றது தான் மேட் தெம் பப்ளிக். ஓகே, ஸோ இதை வந்துட்டு எப்படி பப்ளிக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேடோ புரோக்கர்ஸ்ன்றவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேயா? Okay, so Microsoft very soon released an update that removed the vulnerabilities. Okay, so Microsoft வந்து ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர் இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டியை எடுக்கக்கூடியதா ரிமூவ் பண்ணக்கூடியதா இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வல்னரபிள், பாதிக்கப்படுற விஷயங்கள், கூடிய விஷயங்கள், அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ விண்டோஸ் சிஸ்டம் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் அப்டேட்ஸ். ஆக்சுவலாக அதான் இருந்திருக்கு போல, பட் இன் மெனி கார்பரேட் செட்டப்ஸ் த ஆட்டோ அப்டேட் இஸ் டிசேபிள்ட் டு கிவ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் மோர் கண்ட்ரோல் ஓவர் கம்பெனி மிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலா அது வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இட் வில் இன்ஸ்டால் த அப்டேட்ஸ். பட் அப்படின்னும் பொழுது நெகட்டிவா ஒன்று நடந்திருக்கு. பட் கார்பரேட் செட்டப்ஸ்ல வந்து டிசேபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் லெஃப்ட் மெனி மிஷின்ஸ் வல்னரபிள் டு த அட்டாக். ஸோ இதுதான் என்ன பண்ணிருக்கு, சீக்கிரத்துல அந்த அட்டாக்கை வந்துட்டு அக்செப்ட் பண்ற மாதிரி அந்த மிஷின் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வேர் த டிஸ்கஷன் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த realm of purely technical and becomes a matter of பப்ளிக் டேஷ். ஓகே, ஸோ இது மூலியமா தான் என்ன இருக்கு, அது ஃபுல்லா இப்போ நம்ம இந்த பிரச்சனைன்றது கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் யூ வில் ஹேவ் சர்டன் சைன்ஸ். ஓகேயா? அந்த சைன்ஸை நம்ம வந்துட்டு ஃபுல்லா பார்க்காம, சைன்ஸ்னா நான் இந்த சைன்ஸ் சொல்றேன், புரியுதா? ஓகே, யூ சிலதெல்லாம் காமிக்கும். ஓகேயா? ஸோ இப்போ உடம்புலேயே ஒரு நோய் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி தலைவலிக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இஃப் வி டோன்ட் டேக் இட், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன பெருசாகும்போது தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத சொல்ல வரேன். ஓகே, சரி. ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப் படிக்கலாம். Despite the best efforts of software companies, the products will have flaws including security weakness. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு flaws is like lot of errors அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாலும், டெஸ்பைட்ன்ற வேர்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமா, அப்போ என்னதான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் என்ன ஆகுது, ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளாஸோட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் அதில் செக்யூரிட்டி வீக்னஸும் இருக்குன்றாங்க. ஸோ ரிகாரஸ் டெஸ்டிங் வுட் ப்ரிவென்ட் மெனி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பட் இட் டேக்ஸ் டூ மெனி ரிசோர்ஸஸ் டு கன்சிடர் எவ்ரி பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ ரொம்ப வந்து ப்ராப்பரா நீங்க வந்து அதை பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல மைட் பி அதை ரெடியூஸ் பண்ணலாம். சரியா? அதாவது பிரச்சனையிலேருந்து கொண்டு போகாம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நமக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படுது அந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்குன்னு சொல்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ், commercial security companies and intelligence agencies such as the National Security Agency specialize in trying to find the weakness that were missed. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன அந்த வீக்னஸ், என்ன வந்து அது போச்சு, ஸோ எது வந்து இங்க வந்து அந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சம் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, privately notify software makers when they find a vulnerability, but there are also companies that selling can be lucrative. Lucrative is
ப்ராஃபிட்டபிளா செல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ காசு நிறைய வாங்குறதுக்கு செல் பண்ணுவாங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் எஃபிஐன்றது வந்து paid $9 lakh to a private company to access a logged iPhone. ஓகேயா, ஸோ லாக் ஆன ஒரு ஐஃபோனை நீங்க இது பண்றதுக்கு எவ்வளவு பே பண்றாங்க? $9 lakh பே பண்றாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அண்ட் ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் கலெக்டிங் வல்னரபிலிட்டிஸ் known as 0 days. ஓகே, ஸோ இவங்களும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னும் பொழுது அதுல டீடைல்ஸ் கேதர் பண்ணணும், அவங்களும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேயா, சரி. ஸோ கிளியர்லி த மோட்டிவேஷன் இஸ் டு ப்ரொடெக்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பப்ளிக் இஸ் yet it is worth asking what the trade of safety. ஸோ இங்க வந்து இந்த வேர்ட் ஸ்வாப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வேர்ட் எதுவுமே ப்ராப்பரா நமக்கு உட்காரல. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்னன்னு பார்க்கலாம். சரியா, கிளியரா ஏதோ ஒரு விஷயத்தை இங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ப்ரூஸ் ஸ்கெனியர் ஹாஸ் கிரிட்டிசைஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ஃபார் ஹோர்டிங் 0 days. ஓகே, ஸோ இந்த 0 days வந்து பதுக்கி வச்சிருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. பட் ஹீ ஆர்கியூஸ் தட் இட் இஸ் பெட்டர் ஃபார் த காமன் குட் டு டிஸ்க்ளோஸ் த வல்னரபிலிட்டிஸ் பிஃபோர் சம்ஒன் எல்ஸ் யூஸ் தெம் ஃபார் இல். ஓகேயா, ஸோ தப்பான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து ரிவீல் பண்ணிடணும் அப்படின்றாங்க. ஸோ த வானக்ரை இன்சிடென்ட் சீம்ஸ் டு பேர் திஸ் அவுட். ஓகேயா, ஸோ இப்போ மேலே நடந்த அந்த அட்டாக் வந்து தான் இந்த வானக்ரை ransomware ஒன்று பார்த்தோம்ல. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து இந்த விஷயத்தை தான் இட் இஸ் பேரிங் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பாலிசி மேக்கர்ஸ் நீட் டு டிக் இன் டு த கிளைம்ஸ் தட் 0 days ஆர் எஃபெக்டிவ் அட் ப்ரிவென்டிங் டெரரிசம் அண்ட் கிரைம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் 0 days இதை கொண்டு வராங்கல்ல, இதுதான் வந்து ப்ரிவென்ஷனுக்கான ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ வந்து சால்வ் த கொஸ்டின். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கும்பொழுது எது வருது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ட்ரூ கேட்டிருக்காங்க. ட்ரூ கேட்கும் பொழுது நம்ம வந்து நல்லா தரவா படிச்சிட்டிங்கன்னா அப்படியே போயிட்டே இருங்க. இல்லாட்டி கடைசியா அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தட் எல்லா கொஸ்டின்லயும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிரும்ல. அப்போ வந்து எது வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வானக்ரை ransomware is a malware. Okay, சொன்னல software which disrupts ன்னு சொல்லிட்டு, which is possible. Next, it has exploited vulnerabilities in Windows 10 கிடையாது 7. Okay, so நமக்கு தப்பா தான் அதெல்லாம் இருக்கு. Option 1 is possible. Okay, so next question. Next one is, how can software companies prevent weakness in their software? So இங்க by rigorous testing to அப்படி பண்ணி தான் நம்ம prevent பண்ண முடியும். நமக்கு excess resourceலாம் தேவைப்படும்ன்ற பாயிண்ட்லாம் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் ஆர் 0 days? ஸோ இந்த 0 days அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக் டேஸ் ஆஃப் இயர் when ransomware attack computers இல்ல software vulnerabilities-ஆ இல்ல the specific days of years when security agencies around the world do rigorous testing on softwares இல்ல motivation is to protect national interest and public safety. So எது கரெக்ட்? நம்ம வந்து டைம் எடுத்து அங்க என்ன பிரச்சனைன்றதை we have to find out. So rigorous testing பண்ணோம், அதுக்கு நிறைய ரிசோர்ஸ் வச்சு பண்ணோம், அதுதான் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல இருந்தது. அப்போ 0 daysனா என்ன அர்த்தம்? which is ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So choose the word which is opposite to the word exploit. Okay, so exploit na fulla பயன்படுத்திறது. இப்போ நீங்க வந்து you have exploited your friend's time அப்படின்னு சொல்லலாம் by talking. Okay, so அவங்க வந்து கேட்டுட்டே இருந்தா அவங்க டைம் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இல்ல நீங்க அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை அவங்க இருந்திருக்கும், அந்த எனர்ஜியை ஃபுல்லா அவங்கள வேலை வாங்கி எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்றது தான் இங்க சொல்றது. ஓகே, ஸோ அப்போ ஆப்போசிட்டா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது, ஆப்போசிட் மீனிங் என்னும் பொழுது என்ன சொல்லலாம்? மிஸ்யூஸ். Okay, so which is option 2 is answer. Okay, so next question. So blank சொல்லியிருக்காங்க. So blank ன்னு பார்க்கும்பொழுது நம்ம எங்க பார்த்தோம்? blank startingலே பார்த்தோமா? over here. Okay, so this is where the discussion moves out of the realm of purely technical and becomes a matter of public what? So எல்லாருமே ஆர்கியூ பண்ற ஒரு விஷயமா கொண்டு வந்துரும், which is a debate. Okay, so எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துரும்ல. ஸோ வாட் இஸ் ஹார்மனி? ஹார்மனி இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஒரு பொருத்தம், ஒரு இணக்கத்தை பத்தி பேசுறீங்கன்னும் பொழுது ஹார்மனின்னு சொல்லலாம். லைக் எல்லா மியூசிக்கும் சேர்த்து ஒன்னா ஒரு சவுண்ட் கொடுக்குதுல. ஸோ ஒட்டு மொத்தமா சேர்றது, இணங்கி இருக்கிறது, பொருத்தமா இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஓகேயா, சரி. ஸோ இப்போ இங்க வந்து வேர்ட் ஸ்வாப். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் படிக்கும்பொழுது புரியல அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Clearly the motivation is to protect national interest ன்னு போட்டிருக்கா. அப்ப the பக்கத்துல நவுன் தான் தேவை. ஸோ நவுன் இருக்கு, பட் அந்த நவுன் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ மோட்டிவேஷன் வந்து எதுக்கு? is to protect national interestன்றாங்க. and public is. ஸோ isன்ற இந்த verb கரெக்டா இருக்கா? C-ல தான் இது தப்பு இருக்கு. yet it is worth asking what the trade of is. ஓகேயா, ஸோ அப்போ இந்த இஸ் வந்து இங்க வரும். அப்போ இங்க பப்ளிக்ன்றது அட்ஜெக்டிவ் சொல்லலாம். அப்போ இங்க வந்து யூ நீட் அ
noun where safety நம்ம இங்க கொண்டு போக முடியும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? BDC. இப்போ இங்க BDC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆல்பபெட்ஸ் வந்து அங்க மாறி இருக்கும். வேற ஏதாவது ஆப்ஷன்ல கூட இருக்கலாம். ஸோ ஆல்பபெட்ஸ் கரெக்டா தான் மாத்தி இருக்கீங்களா என்னன்றத எழுதின பிறகு start to search your answers. Okay, சரி. ஸோ lucrative என்ன சொன்னா which is profitable, which earns a lot அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட similar meaning தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் 3 தான் வரும். ஸோ ஸ்கேன்டி, டெஸ்யூட், புவர், அன்ஃபேவரபிள், லைக் ரொம்ப கஷ்டப்படுறது, நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் நமக்கு சொல்ல முடியும். ஸ்கேன்டிலாம் வந்து சின்ன சைஸா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போறோம். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. சும்மா ஒரு ஃபாஸ்ட் கோ த்ரூ ஒரு 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைட் பி இட் டேக் லாட் ஆஃப் டைம், பட் தென் அதை நீங்க கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 வாட்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அக்யூரேட்டா ஆன்சர் போட முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் டைமே போடுவேன் அப்படின்னா போடுவீங்க, பட் ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு கிளாஷஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ கைஸ் கேன் மேனேஜ், கோ அஹெட் வித் தட். தப்பு வராம பார்த்து போடுங்க. ஓகே, சரி. ஸோ மைக்ரோசாஃப்ட் லான்ச்ட் அ நியூ ஹைபிரிட் கிளவுட் சொல்யூஷன். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க இன் இந்தியா ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் டு dash and run cloud native application with seamless access to on-premises cloud service with existing tool, process and skill sets. Okay, so இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் தான் சரியா? ஆனா இதுல வந்து பெரிய க்ளூ இருக்கு. என்ன க்ளூ இருக்கு பாருங்க. and இருக்கா? சரி, பேண்ட் இருக்குன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் நமக்கு தெரியும்ல. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? V1 கொடுத்திருக்காங்க. இங்க 2 இருக்கு. 2 பக்கத்துல என்ன வரும்? V1 வரும். அப்ப அந்த ANDக்கு முன்னாடி பின்னாடி நமக்கு V1ல இருக்கணும்னா ஆப்ஷன்ல என்ன தேடினா போதும்? V1 எங்க இருக்குன்னு பார்த்தா போதும். ஸோ V1 எங்க இருக்கு? நமக்கு பில்ட் மட்டும்தான் இருக்கு. புரியுதா? அப்ப பில்ட் மட்டும்தான் இருக்குன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். எதோட மீனிங்கும் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரூல்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த பில்டை வந்து தூக்கி நீங்க அங்க போட்டு பாருங்க. கரெக்டா இருக்கும் பாருங்க. ஸோ நியூ ஹைபிரிட் கிளவுட் சொல்யூஷன் இன் இந்தியா ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் டு பில்ட் அண்ட் ரன் கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இதுவரையும் முடிச்சாச்சா? ஓகே, ஸோ அலூர் ஸ்டேக் hyper converged, okay, so in infrastructure, the new addition to Azure Stack portfolio is Dash with both Windows Codeo and Linux virtual machines and will be available from 20 partners Dash Microsoft validated hardware systems. Okay, so இப்போ 47க்கு வந்து நமக்கு என்ன வந்து ஆன்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா improper, unfitting, compatible, unsuitable and anticipated. ஓகேயா? சரி. ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வேர்டு வேணுமா, நெகட்டிவ் வேர்டு வேணுமா? ஃபர்ஸ்ட் the Azure Stack portfolio is dash with both Windows and Linux ன்னு சொல்றாங்க. அப்போ you need a positive word. அப்போ நெகட்டிவ் வேர்டு இம்ப்ராப்பரா இருக்கு, அன்ஃபிட்டிங்கா இருக்கு, அன்சூட்டபிளா இருக்கு, எல்லாமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஆன்டிபத்திக்கா இருக்கு, இட் இஸ் ஆல்சோ ஒரு நெகட்டிவ் தான். அப்போ என்ன வரணும்? ஆப்வியஸா ஆப்ஷன் 3 which is compatible. ஏன்னா ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதுனால நம்ம compatibleன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க பாத்தீங்கன்னா will be available from 20 partners dash Microsoft validated hardware system. So validated, positive word. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? offering gift, charity, present and subscribe. So are they talking about charity? ஏதாச்சும் ஹெல்ப் பண்றோம் புவருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. கிஃப்ட் கொடுக்குற மாதிரினா சிஸ்டம்ஸ்க்கும் கிஃப்ட்டுக்கும் இங்க வந்து கான்டெக்ட்லயே இல்லை. ஸோ ப்ரெசென்ட் இஸ் ஆல்சோ அந்த மோட்டிவ்ல தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் சப்ஸ்கிரைப். ஃபிஃப்த் ஆப்ஷன் இஸ் சப்ஸ்கிரைப். சரி, ஓகே. ஸோ அப்போ 20 பார்ட்னர்ஸ் ஆஃபரிங் மைக்ரோசாஃப்ட் வேலிடேட்டட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். ஸோ இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுல 20 பார்ட்னர் என்ன ஆஃபர் பண்றாங்கன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So consistent hybrid tools and experiences have ever been more something. So இப்போ more யூஸ் பண்ணல அப்படின்னும் பொழுது நீங்க பக்கத்துல ER forms யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து more இருக்குன்னா நீங்க பேஸ்ல தான் அந்த வேர்டை யூஸ் பண்ண போறீங்க. இன்எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட், இன்சிக்னிஃபிகண்ட், மினியேச்சர், குட்டியா இருக்குன்னு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ மீனிங்லெஸ். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்டு தான் தேவை. ஏன்னா வந்து இட் பிரிங்ஸ் டுகெதர் த ஃபெமிலியாரிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போட முடியும் நம்ம? பாசிட்டிவ்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 தான் பாசிபிள். ஸோ இது வந்து நம்ம நவுன்னு சொல்லலாம், இது வேர்ப்னு சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு verb தான் தேவைப்படுது. have ever been more important and Azure's take HCI brings together the familiarity and flexibility of on-premises virtualization with powerful new hybrid what? So hybrid
positive word. So positive word na inge வந்து inability, impotence, okay, not importance, it is impotence. So இது வந்து inability உடைய synonym தான். ineptா இருக்கு, ineffectiveness ஆ இருக்கு, but capabilities ஓட இருக்குன்றது option 4. So positive closeக்கு positive words தான் தேவை. ஓகேயா? So எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே, சரி. So இப்போ நம்ம பார்க்க போறது என்னது? ஓகே, so it is rearrangement. So rearrangement வந்து ஸ்டோரி மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. சீக்வன்ஸ் தெரிஞ்சாலே நம்ம போட்டுடலாம், சரியா? ஸோ இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோரி இல்லாம இருக்குன்னா நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் தேடணும், இன்ட்ரோடக்டரி சென்டென்சஸ் தேடணும். ஸோ அதோடைய சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணா தான் போட முடியும். பட் இட் இஸ் நாட் டஃப். ஓகேயா? ஸோ போட முடியும் அப்படின்னு நினைச்சா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரி, ஸோ இட்ன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஸ்மெல்ட் so sweet that all cares and sorrows were forgotten by him who inhaled its fragrance. அப்போ ஏதோ ஒன்று வந்து நல்ல ஸ்மெல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சிருவோம். ஸோ அது இன்ட்ரடக்டரி கிடையாது. ஸோ டு மேரின்னு இங்கேயே ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் half broken. It cannot be an introductory, but let's continue. So it was certainly rather cool of him to say to the emperor's daughter, will you have me? But so he did, for his name was. Okay, so again it is half broken sentence. Okay, so inge renowned far and wide, and there were her 100 princes who would have answered yes and thank you kindly. So it happened that where the பிரின்ஸோட ஃபாதர், ஓகே, ஸோ அப்போஸ்ட்ரோஃபி இருக்கும்போது அவங்கள வந்து பத்தி பேசுறாங்க, அவங்களோட அப்பா. ஓகே, ஸோ தேர் வாஸ் ஒன்ஸ் அ புவர் பிரின்ஸ் ஹூ ஹேட் அ கிங்டம். ஸோ திஸ் கேன் பி த இன்ட்ரோடக்டரி. ஸோ இந்த பிரின்ஸ் தான் வந்து அவரோட ஃபாதர்லாம் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ் கிங்டம் வாஸ் வெரி ஸ்மால் பட் ஸ்டில் குவைட் லார்ஜ் இனஃப் டு மேரி அப்பான் அண்ட் ஹீ விஷ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹாஃபா இங்க முடியும் பொழுது இங்கேயும் ஹாஃபா தான் முடிஞ்சிருக்கு, இங்க ஹாஃபா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மைட் பி இந்த டிஏ பியோட ரிலேட் பண்ண முடியும். அடுத்து என்னன்னு பாருங்க, லே பரீட். அப்போ ஏதோ ஒன்று வந்து பரி பண்ணியிருக்காங்க. சரி, தே க்ரூ அ ரோஸ் ட்ரீ. அப்போ அந்த ரோஸ் ட்ரீ தான் ஸ்மெல்லா? பியூட்டிஃபுல், most beautiful rose tree which blossomed only once in every 5 years and even then bore only one flower, but that was a rose. Okay, so it smelled so sweet ன்னு சொல்லலாம். அப்போ E and A is a pair. Okay, then D சொல்லலாம். So D சொன்ன பிறகு there was இந்த இது சொன்ன பிறகு and he wished to marry. So it was certainly rather cool of him to stay to the emperor's daughter. So will you have me அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But so he did, for his name was. So was பக்கத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், V3s, V4s or sometimes adjectives கூட யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்லலாம், இங்க renownedன்னு இருக்கு. அப்போ Dக்கு அப்புறம் நமக்கு B தான் வருதுன்னு தெரியும். ஸோ பி அதுக்கப்புறம் நம்ம சி வரும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த இஎன்ஏவை அப்படியே அட்டாச் பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம பேர் பண்ணதை வச்சு நம்மளால போட முடியும். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ ஆன்சர்ஸ் போடலாம். ஃபிஃப்த் லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஏ, விச் இஸ் ஆப்ஷன் 1. செகண்ட் இஸ் பி, விச் இஸ் ஆப்ஷன் 2. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டி, விச் இஸ் ஆப்ஷன் 4. And fourth sentence is E, which is option 5. And third sentence is C, which is option 3. ஓகேயா? ஸோ எவ்வளோ ஈஸியாக நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்றது புரியுதா? ஸோ இது வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதுல தான் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ இங்கே நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் ஒன்று ஒன்று நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். த பிரசிடென்ட் ரோஸ்வெல்ட். ஓகே, ஸோ ரோஸ்வெல்ட் intervened and refused to back the mine owners who had to concede higher wages. Okay, so ஒரு person பத்தி சொல்லியிருக்காங்க, which is V2 in form, intervene பண்ணியிருக்காங்க and. so அப்ப and ன்னு கொடுத்திருந்தா இங்க என்ன சொல்லியிருக்கணும், it is not refuse, it is refused. Okay, so 2 பக்கத்துல back. Okay, V1 the main owners. அப்ப the கிட்ட நமக்கு noun இருக்கு. so owners ன்றது நம்ம நவுன்னு சொல்லலாம். வேற மைன்ன்றது adjective. என்ன type of owners? who had V2. 2 பக்கத்துல you have V1 higher wages. so எங்க நமக்கு error இருக்கு, second part of the sentence, which is option 2 தான் கரெக்டான answer. Okay, so next question. In domestic politics, the president's power is limited by the rights of 2 houses of Congress, the Senate and the House of Representatives, and by the Supreme Court, the final arbiter of any dispute about constitutional rights. Okay, so இங்க வந்துட்டு ஒரு சென்டென்ஸுமே பிரேக் பண்ணி படிக்கலாம். இன் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் பாலிடிக்ஸ்ல த சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் யூ நீட் அ நவுன். அப்போ பிரசிடென்ட்ஸ் பவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
powers we have to consider, which is plural in form. So அவரோட powers நிறைய இருக்கு. அப்போ are limited by the rights of two houses of Congress. அது என்னது? The Senate and the House of Representatives. அது ரெண்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. And by the Supreme Court, the final arbiter of any dispute. Dispute is what conversation controversies இருக்கிறது about the constitutional rights. So where you have the error in the first part of your sentence. So answer கண்டுபிடிச்சிட்டு கீழே போடும்பொழுது கரெக்டான இதுதான் கிளிக் பண்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ பர்ன்லே ஃபுட்பால் கிளப். ஓகே. ஸோ சிங்குலரா தான் இருக்குல்ல, ஒரு ஃபுட்பால் கிளப்போட பேரை சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் கரெக்டா தான் இருக்கு. இங்கிலீஷ் அசோசியேஷன் ஃபுட்பால் கிளப். ஓகே. அப்போ இங்கிலீஷ் இது என்னது? நமக்கு vowel word. அப்போ what has to come? An English Association Football Club based in Burnley, Lancashire. Okay, so இந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The club entered the FA Cup for the first time in 1885 to 86 and was one for the 12 founder members of the Football League in 88 ல இருந்து 89. சரி, அப்போ club வந்து என்டர் ஆயிருக்கு. ஓகே, entered V2 இதுல FA கப்ல first time. ஓகே, ஸோ இது வந்து ரேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ தோ இருக்கு. ஓகே, ஸோ தென் 1885 to 86 and ஓகே, ஸோ இங்க V2 அப்ப இங்கேயும் was இருக்கா? ஸோ 1 என்ன வரும்? 1 of the 12 founders. அப்போ 1 of ன்னு வந்துச்சுன்னா நமக்கு இங்க plural nouns தான் இருக்கும். வேற 12 founder members ன்னு கொடுத்திருக்காங்க. 1 for the இல்ல, 1 of the 12 founder members of the football league. ஸோ இங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In 1689, the French-Canadian trader Martin Chartier established a trading post on 1689 on the Cumberland River near the present-day site of the city. So இது வந்து river தானே. So அந்த river வந்து என்ன சொல்லலாம்? இங்க preposition is wrong. in நமக்கு வரும். So year வந்து சொல்லியிருக்காங்க. So இந்த yearல French Canadian traderன்ற ஒரு person வந்து establish பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? which is V2. பக்கத்துல நமக்கு postன்றது noun. என்ன post? trading post, which is adjective on in the particular year. Okay, so past நம்ம சொல்லும் பொழுது சொல்லுவோம். next one. So on the Cumberlandல, இந்த Cumberland river அது எங்க இருக்கு? இந்த present day side of the cityல பண்ணிருக்காங்க. Okay, so இப்போ நமக்கு எங்க இருக்கு ஆன்சர்? it is in. Okay, so அப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2ல தான் இருக்கு. Okay, next question. So in 1860, when the first rumblings of secession began to be heard across the south, Antebellum, Nashville was a prosperous city. Okay, so ஒரு pre-civil war relate பண்ணியிருக்கிறதா antebellum. Okay, so it is not antebellum. Okay, so அது இங்க வந்து antebellum கொடுத்திருக்காங்க. pre-civil war பத்தி பேசுறத பத்தி. Okay, so by 1860 கரெக்டா தான் இருக்கு. when ன்னு சொன்னா ஒரு டைமை குறிச்சு பேசுவீங்க. the first, so அதோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறது சொல்றாங்க. rumblings of succession began. so இங்க V2ல இருக்கு because pastல இருக்கு. 2 பக்கத்துல V1 is B formsல V1 heard across the south. okay, so அடுத்தது அங்க was தான் இருக்கு, ஏன்னா pastல இருக்கிறதுனால a prosperous city. so you don't have any error, so no error தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். okay, so next question. so attrition warfare. so attrition warfare is இந்த warfareக்கு attrition warfareன்றாங்க adjective noun. ஓகே, அப்ப இது ரெண்டுமே சிங்குலரா இருக்கிறதுனால இஸ் கரெக்டா இருக்கா? a military strategy. ஓகே, so consist அப்படின்னு சொன்னீங்கன்னா which is plural. அப்ப consist அப்படின்னு சொன்னா singular. அப்ப consist of belligerent attempts to win a war by wearing down the enemy to the point of collapse through continuous losses in the personal and material. ஓகேயா? so அப்ப நமக்கு எரர் வந்து கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே இருக்கு, which is இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. okay, so next one. The cholera epidemic that struck Nashville in 1849 to 1850 வரைக்கும். ஓகே, எப்படி நம்ம கோவிட் வந்த மாதிரி இங்க கால்ரா வந்திருக்கு. took the life of the former US president James K. Polk and result in high fatalities. ஓகே, ஸோ நிறைய டெத்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகேயா? சரி, ஸோ இங்க வந்து கால்ரா எபிடமிக். ஓகே, தேட்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத பேசுவோம். struck இந்த பர்டிகுலர் பிளேஸ் இந்த இயர்ல டுக்குன்றது என்னது? it is V2. the life of the former
president. Okay, and இங்க என்ன வரும் நமக்கு result வருமா pastல தானே இருக்கு resulted in high fatalities. Okay, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. So the national organization assembled annually in a general convention and social reunion presided on by the commander in chief. Okay, so இங்க வந்து சிங்குலரா இருக்கு, V2ல கொடுத்திருக்காங்க, annual நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, வருது. So பக்கத்துல நமக்கு noun இருக்கணும். Okay, so என்ன convention சிங்குலரா nounல இருக்கணும், சிங்குலரா இருக்க noun இருக்கணும், இது adjective யூஸ் பண்ணியிருக்காங்க, and ஒரு social reunion இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேயா, so it is presided on, it is presided over. So phrase வந்து கரெக்டா நம்ம போடணும். It was presided over by the யாரால பண்ணப்பட்டிருக்கு, கமாண்டர் இன் சீஃப். அப்போ நமக்கு எங்க எரர் இருக்கு, ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறீங்கன்னா அங்கதான் கிளிக் பண்றீங்களான்னு எக்ஸாம்ல எப்பவுமே பார்த்துக்கோங்க, சரியா? So the difference between war of attrition and other forms of war is somewhat artificial, since even a single battle normally contains an element of attrition. Okay, அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, the difference between, okay, war பத்தி சொல்லிருக்காங்க, war of attrition and other forms. Okay, other forms of war. அப்ப difference between war நம்மளுது இது ஃபுல்லா சிங்குலரா தான் நமக்கு இருக்கு, அப்ப isன்றது கரெக்ட் தான். so somewhat artificial since, so ஒரு point of time பத்தி சொல்லிருக்காங்க, even சொல்லும்பொழுது you need a singular noun. Okay, so single battle normally contains, அப்போ single battle நம்மளுது contains, and because you have your a vowel word, an element of attrition, so you don't have any error. Option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, so now we have come to the end of the session. so கண்டிப்பா செஷன் ஃபுல்லா பார்த்துருந்தா நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. see you guys tomorrow. have a very great day. thank you.